நீங்க நீங்க ஊர் செய்தி அறிஞ்சு கொள்ளணும், அல்லது என்னுடைய நண்பர்கள் வட்டம் நீங்க ஒரு இதுல நிர்பந்தமா அந்த குரூப்ல இருப்பீங்க, குடும்பம் என்று குரூப்ல இருப்பீங்க. அதுல 50 பேர் இருந்தா 50 பேர் 50 உலகம். மனுஷன் அப்படித்தானே, 50 பேர்னா 50 பேர் 50 மூளை. 50 பேரை ஒன்னா இணைச்சு ஒரு குரூப்ல வைக்கிறது, எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது சாத்தியமே இல்லை. இப்ப பாருங்க, நீங்க குர்ஆனை போடுவீங்க, ஹதீஸை போடுவீங்க, குர்ஆன் ஹதீஸை போடுவீங்க, கீழே பாட்டு ஒன்று வரும், நடிகர்களுடைய போட்டோக்கள் வரும், அதே மாதிரி இசையோட சேர்ந்த இஸ்லாமிய கீதம் வரும். இப்படி உங்களோட இசை கலந்து போயிருக்கு, அந்நிய ஆண் பெண்கள் கலந்து போயிருக்கு. மஹரம் அஜ்னபி கிடையவே கிடையாது, சர்வசாதாரணம். ஒரு ஃபேமிலி குரூப்டா நானாவும் அவட வைஃபும் இருக்கிறத எடுத்து போட்டோ போடுறாங்க. தம்பிக்கு மைனி வந்து என்ன பாக்குறது ஹலாலா? ஃபேமிலி குரூப். இப்ப நாங்க இதை வந்து பாவமா நினைக்கிறது இல்லை, இதெல்லாம் என்ன சர்வசாதாரணம். இந்த உலகத்துல இதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல்லா சொன்னாங்க தானே, எப்படி இந்த மஹரம் அஜ்னபி உறவுகள் பேணப்படணும் என்று ரசூல்லா குர்ஆன் எவ்வளவு எச்சரித்து சொல்லுது. ஆனா நீ சர்வசாதாரணம், யாரோ யாரை கொண்டாடி ஒரு தேவை இருக்குது, நிர்பந்தம் இருக்குது, கல்விக்காக, அந்த விதிவிலக்கான செய்திகள் வேறு. அதாவது சர்வசாதாரணமா ஹிஜாப் இல்லாத ஒரு போட்டோ, ஒரு கார்டனுக்கு போய்த்து அல்லது ஒரு பீச்சுக்கு போய்த்து அல்லது எங்கேயாவது ஒரு தோட்டத்துல இருந்து எடுத்த போட்டோ நானாவும் மச்சியும் தானே என்று தம்பி பார்க்கறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கிறோம். கேட்டா நீங்க என்ன, நீங்க எல்லாத்தையும் ஹராம், எல்லாத்தையும் நாங்க ஹலால் ஹராம்னு சொல்லல, அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எத்தி வைப்பது எங்கட கடமை.